மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். வணக்கம், இது செந்தில் குமரன். என்னோட இன்று சந்தியா பார்த்த சாரதி உங்களை மகிழ்விக்கிறதுக்காக இன்றைக்கு அதுவும் குறிப்பாக நாங்கள் இசைஞானி இளையராஜாவோட முத்தான பாடல்கள். இப்போ எங்கள் உடுப்புலாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, பெல் பாட்டம் இந்த மாதிரி ஒரு 70s 80s இந்த உடுப்போட உங்களை மகிழ்விக்கிறதுக்கு நாங்கள் இன்றைக்கு ரொம்ப ஆவலோடு இருக்கிறோம். ரொம்ப அருமையான பாட்டுகள். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கின டிவி நிர்வாகத்துக்கு உண்மையாக ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக எங்களை மாதிரி டொரண்டோ கலைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை செய்துட்டு வராங்க. அந்த ரீதியில் நீங்கள் சொல்லுங்கள் சந்தியா. எஸ், எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை கொடுத்த டிவிஐ சிஎம்ஆருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப அழகான செட் ஆஃப் சாங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக கால் பண்ணுங்கள் டெஃபினட்டாக. இந்த ப்ரோக்ராம் மியூசிக் கனெக்ட்ஸ் வந்து டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சியில், அதுக்கப்புறம் டிவிஐயோட ஃபேஸ்புக் லைவ் அண்ட் தென் சிஎம்ஆர் 101.3 தமிழ் ஹெச்டி ரேடியோ எல்லாத்துலேயும் டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் கால் பண்ணி எங்களுக்கு விஷ் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு, அண்ட் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை ரெக்வெஸ்ட் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக பாடுறோம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-292-4059. கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். எஸ், லெட்ஸ் கோ டு தி முதல் பாடல் ரொம்ப ரொம்ப அழகான புரட்சி தலைவர் அவரோட ஒரு பாடலோட நிகழ்ச்சியை துவங்க போகிறோம். நிச்சயமா. ஸோ அஃப்கோர்ஸ் முதல் பாடலுக்கு க்ளூ கொடுக்க கஷ்டம், அது நம்ம தொடங்க போகிறோம். ஸோ முதல் பாடல் தொடங்குறதுக்கு முன்னாடி அடுத்த பாடலுக்கான ஒரு க்ளூ கொடுத்துருவோமா? நிச்சயம். ஸோ அடுத்த பாடல் வந்து பாக்யராஜ் அண்ட் ரதி, டைரக்டர் ஆக்டர் பாக்யராஜும் ரதி அவங்களோட ரெண்டு பேருக்குமே ஹீரோயினா டெபியூ, லைக் முதல் படம் இந்த பாட்டு. அண்ட் ரொம்ப ரொம்ப அழகான பாடம், ரொம்ப அழகான பாடல். இளையராஜா இசையில் வந்த பாடல். கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போமா? பார்ப்போம். அண்ட் பாடல் முடியறதுக்கு ஒரு 30 செகண்ட் முன்னாடியே நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கனெக்ட் ஆகும். ப்ளஸ் கால் பண்ணும்போது டிவி வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு எங்கள் காலர்ஸ் கூட ஃபோனில் இன்டராக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே கால் பண்ணிங்கன்னா பாடல் முடியறதுக்குள்ளே எங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். கண்டிப்பாக கால் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் அண்ட் உங்கள் விஷஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். அது இட் மீன்ஸ் அ லாட் டு அன் ஆர்டிஸ்ட் இல்லையா? எஸ், என்கரேஜ்மெண்ட் டெஃபினெட்லி. நம்ம மக்கள் எப்பயும் ரொம்ப கிரேட் அதில். கண்டிப்பா. ஸோ முதல் பாடல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஒரு பாட்டு. இதன்படி ஒரு மனிதன் நடந்தால் என்னுடைய எல்லா நிகழ்வுகளையும் நான் இது அநேகமாக முதல் பாட்டாக வைக்கிறேன். நான் இதில் ஒரு சரணம் ஒரு இது மட்டும் தான் பாட போகிறோம். என்னடா ரொம்ப பாட்டு இருக்கின்றபடியா இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாட்டு. அன்பிலாரெல்லாம் தமக்குரிய அன்புடையா எங்கும் உரியற் பிறர்க்கு தெய்வத்தானாகாதெனினும் முயற்சி தம்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அந்த இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அந்த இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். Beautiful.
கருணையிலே கடவுளையும் காணலாம், கடவுளிலே கருணைதனை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். நல்ல மனசாட்சியே தேவனர சாட்சியா, அங்கு ஒருபோதும் மறையாது அவன் காட்சியா. ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாங் ரொம்ப அழகான துவக்கம், ரொம்ப ரொம்ப அழகான துவக்கம். ஆமாம், ரொம்ப பிடிச்சமான ஒரு பாட்டு. ஸோ அதுக்குள்ள காலர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ வணக்கம். வணக்கம், நான் முரளி கதைக்கிறேன். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ முதல் பாட்டை அசத்திட்டீங்க. நான் நினைக்கிறேன் நீங்க சொன்ன இதை வச்சு பார்க்க இதான் பாட்டு நினைக்கிறேன். வான் மேகங்களே வாழ்த்துங்கள் பாடுங்கள். பாடிட்டு அதுதான் ஒரு சர்ப்ரைஸா தெரிஞ்சுக்கட்டும். ஆமா, பார்க்கலாம். பாடும்போது சர்ப்ரைஸா இதுதானா அப்படின்னு அவருக்கு ஒரு நீங்க சொல்லிட்டீங்களே டெபியூ 2 பேருக்கும். அதான் முதல் படம் டெபியூ. ஆமா, படம் கரெக்ட் தான். ஆனா அந்த பாட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த படத்துல நிறைய பாடல்கள் இருக்கு. பாப்போம். நான் சொல்லல. நீங்க அப்ப தந்தன தந்தன தாளம் இருந்தா வரும். சோ அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குல்ல. ஆனா படம் கரெக்ட், பாட்டு கரெக்டானு பாப்போம். கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆல்மோஸ்ட் க்ளோஸ். ஓகே ஓகே ஓகே. நன்றி. Thank you for calling. நன்றி. ஸோ இதுக்கு அடுத்த பாட்டுக்கு க்ளூ கொடுத்துட்டு நம்ம இந்த பாட்டுக்கு மூவ் பண்ணுவோம். அடுத்த பாடல் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாடல். சிவாஜி கணேசன் அவர்கள், அதுக்கப்புறம் ஹீரோயின். அதை நான் சொல்லலாமா? பரவாயில்லையா? சொல்லுங்க. சுஜாதா. கண்டுபிடிச்சிருவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான க்ளூ தான். அண்ட் இந்த பாடத்துல ஒரு ஊர் பேரும் வரும். ஆமாம், இது இந்தியாவில் எடுக்கல, வெளியூர்ல எடுத்த படம். அந்த படத்திலேயே அந்த படத்து பேரே ஒரு ஊர் பேரோட சேர்த்து வரும். சிவாஜி கணேசன் அண்ட் சுஜாதா அவங்க நடிச்ச ஒரு பாட்டு. அழகான ஒரு பாட்டு. அடுத்த நேர் இணைப்புக்கு வந்துட்டாங்க. வணக்கம். 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 சாராசுதன் கதைக்கிறேன். இருவருக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். செந்தில் குமரனுக்கும் வாழ்த்து, அந்த பிள்ளைக்கும் வாழ்த்து. நல்லா படிச்சிருக்கிறார். அவரும் நல்ல ஒரு சேவை செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கே நாங்கள் ஒரு பெருமைப்பட வேணும். எங்கள் இலங்கை தமிழன். நன்றி நன்றி. உண்மையா அவர் நன்றாக இன்னும் சேவை செய்யணும். எத்தனையோ பேர் ஹார்ட் சர்ஜரி எல்லாம் செய்து அந்த பிள்ளைகளுக்கு வாழ்வை கொடுக்க வேணும் என்று சொல்லி அவரை நான் கெஞ்சுறேன். செந்தில் குமரனுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி அம்மா. நன்றி நன்றி. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். ஐ திங்க் டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு டிவி வால்யூமை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா. வணக்கம், நீங்க யார் பேசுறீங்க? லைன்ல இருக்கீங்க. வணக்கம், நான் இதே பேசுறேன். இனிவன் எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன். உங்களோட பாடல் அருமையா இருந்துச்சு. நன்றி. நினைக்கிறேன் அந்த மானை பாருங்கள் அழகு என்று நினைக்கிறேன். அடுத்த பாட்டுக்கு இப்பயே நீங்க க்ளூ கொடுத்துட்டீங்களா? ஆன்சர் கொடுத்துட்டாரு. நான் லைனை போட்டு நேரத்தில் வந்துட்டு லைன் கிடைச்சிட்டு. பட் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல்மோஸ்ட் ரொம்ப ஐ திங்க் ரொம்ப ஈஸியா க்ளூ கொடுக்குறோம். அடுத்த பாட்டுல இருந்து கொஞ்சம் க்ளூ டஃபா கொடுத்துறோம். அதுல ஆற குரூப் டான்சர், ஆறாவது டான்சர். ஆமா, யாருன்னு பேரை சொல்லுங்கன்னு சொல்ல போறோம் அடுத்தது. ஆமா, அப்படிதான். ஸோ இந்த விடை இதுதானா அப்படின்னு தெரியறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ட் காலர்ஸ் இருந்தீங்கனாலும் வெயிட் பண்ணுங்க. இந்த பாடலுக்கு போயிட்டு மறுபடியும் நம்ம கால்குள்ள வருவோம். பியூட்டிஃபுல் சாங். வான்மேகங்களே வாழ்த்துங்கள் பாடுங்கள்,
என்ன பியூட்டிஃபுல். பாவையின் கோவில் மணி ஓசை நீ கண்டே வான்மேகங்களே வாழ்த்துங்கள் பாடுங்கள். பியூட்டிஃபுல் கம்போசிஷன். அப்பா, அதுவும் மலேசியா வாசன் சார் ரொம்ப அப்படியே பின்னி இருப்பார். ரெண்டு பேரும் அப்படியே ஜானகியம்மா, மலேசியா வாசுதேவன் சார் ரெண்டு பேருமே. அடுத்த காலர் வணக்கம். இனிய வணக்கம். நான் புருஷோத்தமன் கேட்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நலமாச்சியாக, நன்றி. உங்களுடைய முதல் பாடல் கேட்டா நல்லா இருக்கு. இப்ப வாடின பாடல் நல்ல சிறப்பா இருக்கு. நல்ல பாடலை எடுத்து நல்ல இனிமையான பாடல பாடுறீங்க. நீங்க முதல் பாடின பாடல போய் நான் வாழ்த்த முடியாத பொழுது அந்த ஒரிஜினல் பாடலுக்கா கேட்டு நான் எப்படி இருக்கான்னு எனக்கு அதை விட இது பிடிச்சிருந்தது கேட்க. நன்றி நன்றி. தேங்க்யூ. அதான் நடக்கும்போது நான் அப்படி பாத்தி அப்படி முதல்ல அதை போய் பார்க்கணும். மெத்தவே நான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காக அந்த பாடலை போய் கேட்டு நான் அதை விட எனக்கு இது பிடிச்சிக்கணும். நல்லா இருந்தது. உங்களுக்கு இந்த வாழ்த்து முதல்ல அப்படியே அந்த வீடியோ பாத்துறேன். நீங்க பாடிக்கொண்டிருக்கீங்க அந்த ஒரிஜினல் பாடல். அப்படியா? ஓகே ஓகே. நல்லா இருக்கு. உங்களோட பாடல் நல்லா இருக்கும். உங்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். சோதரி, உங்களோட பேர்ல ஒரு பாடல் இருக்கு தெரியுமா? காதல் சொல்லையும் அந்த திரைப்படத்துல அன்புள்ள செம்பியாண்டு அந்த பாடலை நீங்க ஒரு 2 பேரை பாடினீங்கன்னு நல்லா இருக்கும். சரி, நான் நோட் பண்ணி வைக்கிறோம். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். மற்ற நீங்கள்லாம் நேர்கள் பார்த்துருப்பீங்க. என்னடா இப்படி இருக்கிறோம். நாங்கள் வந்து இந்த இன்றைக்கி 70s இந்த 80s தீம்ன்றபடியா இங்கே பாருங்க, பெல் பாட்டம் மற்றது போக்கு டாட் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அவங்க ஒரு ஒரு வித்தியாசமாக வந்திருக்காங்க. எல்லாம் ஒரு உங்களை மகிழ்விக்கிறதுக்காக தான். கண்டிப்பா. அடுத்த காலர் வணக்கம். வணக்கம் சாரா. வணக்கம். வணக்கம் சாரா. சாரதா. வணக்கம், எப்படி இருக்கீங்கம்மா? சாரா. நல்லா இருக்கும். நல்லா இருந்தது. 2 பாட்டுகளும் நல்ல இனிமையான குரல் வளங்கள். 2 பேரும் வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த பாட்டு வந்து அந்தமான் காதலியில நிறைய க்ளூ கொடுத்துட்டோம். அதனால நிறைய கண்டுபிடிக்க தொடங்கிட்டாங்க. பட் கரெக்டான பாடல் நினைவாலே சிலை செய்து அந்த பாட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேரும் வாய்ஸுக்கு அதுதான் மெச்சம். அந்த படத்துல அழகான பாடல்கள் எல்லாமே. ஆமா, எல்லாம் நல்லா. இந்த நிகழ்ச்சிக்காக ரொம்ப முத்தான பாடல் தான் செலக்ட் பண்ணோம். ஐ மீன் எத்தனையோ பாட்டு இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல பாட்டு. அந்த காலத்துக்கு கொண்டு போறீங்க நம்மள. நன்றி. ரொம்ப நன்றி. அதுதானே நம்மளோட மெயின் டார்கெட். அடுத்த காலர் வணக்கம். வணக்கம். இனிய மாலை வணக்கம். கண்ணன் காய்க்கிறேன். செந்தில், எப்படி இருக்கீங்க? வணக்கம், எப்படி இருக்கிறீங்க கண்ணனா? நல்லா இருக்கும். மற்றவட பேர் சந்தியா தானே? ஆமா, சந்தியா பார்த்த சாரதி. சந்தியா பார்த்த சாரதி. 2 பேர்ட்ட குரலும் சூப்பரா இருக்கு. ஸ்டார்ட்ல இருந்து பார்க்கணும். நல்ல ஸ்டார்டிங் சாங் செலக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. கண்டினியூ பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்க நல்லா பாடுங்க. ஏழ்மண்டா ஒரு எம்ஜிஆர் பாட்டையும் ஒரு ஃபியூ லைன்ஸ் பாடுங்க. கண்டிப்பா. நீங்க ரொம்ப அந்த காலம் தொடக்கமே எப்பவுமே நீங்கள் கலைஞர்களுக்கு, எங்கள் கலைஞர்களுக்கு, அதுவும் என்னுடைய எல்லா நிகழ்வுகளுக்கும் வார நீங்க நிவாரணத்துக்குலாம் ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. நன்றி அண்ணா. நன்றி. 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றி. அடுத்த பாட்டுக்கு க்ளூ கொடுத்துட்டு இந்த பாட்டு சொன்னவங்க கரெக்டானு பார்க்கலாமா? அடுத்த பாட்டு வந்து நமக்கு ஏன்னோ சிவாஜி கணேசன், சுஜாதா அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு போல் இருக்கு. பிக் பண்ணும்போது அந்த மாதிரி நினைச்சு பாடலை நினைச்சுதான் வந்தோம். பாடல் நினைச்சுதான் தேர்வு பண்ணோம். ஆனா அது கடைசியில ரொம்ப அட்டகாசமான பாட்டு. ஆனா திருப்பி சிவாஜி கணேசன், சுஜாதா தான். ஆமா, மறுபடியும் அவங்க 2 பேரும் சேம் பேர் ஆனா படம் வேற. ஆமா. ரொம்ப அழகான பாட்டு இதுவும். இதுக்கப்புறம் நம்ம என்ன திருப்பி சிவாஜி கணேசன், சுஜாதா அவர்களோட படம். இது வந்து இதுல இந்த பாட்டுல வந்து
இளையராஜா சார் வந்து ஸ்ட்ரிங்ஸ், வீணை, மற்றது புல்லாங்குழல் அப்படி பூந்து விளையாடி இருப்பார். இந்த பாட்டு வந்து பயங்கர ஹிட் ஆனது இந்த பாட்டு. நீங்கள் வந்து இதில் வந்து இன்னொரு க்ளூ கொடுக்கலாம் வேணாம் உங்களுக்கு, இதில் கொடுத்துடலாமா இல்லை ரொம்ப ஈஸியாக கொடுங்க. விஜயகுமாரும் இருக்காரு. ஆமாம். அண்ட் இந்த பாடல் வந்து இளையராஜாவுக்கு யூஸ்வலாக நிறைய எஸ்பிபி யேசுதாஸ் பாட, டிஎம்எஸும் ஜானகியம்மா அவர்களும் பாடல், டிஎம்எஸ் ஐயா அவர்களும் ரொம்ப க்ளூ கொடுத்துட்டோம் உங்களுக்கு. ஆமாம். ஸோ நான் பாட்டு ஜெயக்குமார், சிவாஜி, சுஜாதா, டிஎம்எஸ், ஜானகி, இளையராஜா ரொம்ப கம்பீரமாக இருக்கும் அந்த பாட்டு. அடுத்த பாட்டு. ஆமாம். ஸோ இப்போ இந்த பாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பாட்டுக்கு போவோம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த காதல் பாட்டில் ரொம்ப சாஃப்டான ஒரு பாட்டு. சரியா? ஓகே. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலே ஓடிவா, திருக்கோவிலே ஓடிவா. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலே ஓடிவா, திருக்கோவிலே ஓடிவா. நீரின்றி நான் இல்லை, நீயின்றி நான் இல்லை, நீரின்றி நான் இல்லை, நீயின்றி நான் இல்லை, வேரின்றி மலரே ஏதம்மா, வேரின்றி மலரே ஏதம்மா. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தே, திருக்கோவிலே ஓடிவா. ஐயா உன் நினைவேதான் நான் பாடும் ராகங்கள், அப்போதும் இப்போதும் தப்பாத தாளங்கள். ஐயா உன் நினைவேதான் நான் பாடும் ராகங்கள், அப்போதும் இப்போதும் தப்பாத தாளங்கள். கண்ணீரிலே நான் தீட்டினேன் கண்ணத்தின் கோலங்கள், கண்ணத்தின் கோலங்கள். செந்தூர பந்தம் நிலையாகும் வண்ணம், செந்தூர பந்தம் நிலையாகும் வண்ணம். சம்சார தேரில் நான் ஏறி வந்தேன், திருக்கோவிலே ஓடிவா. திருக்கோவிலே ஓடிவா. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலே ஓடிவா. முல்லைக்கு குழல் தந்த பெண்மைக்கு பெண்மை நீ, பிள்ளைக்கு தோள் தந்த அன்னைக்கு அன்னை நீ. முல்லைக்கு குழல் தந்த பெண்மைக்கு பெண்மை நீ, பிள்ளைக்கு தோள் தந்த அன்னைக்கு அன்னை நீ. அதிகாலையில் நான் கேட்பது நீ பாடும் பூபாளம், பல்லாண்டு பாடி என் கண்களென்னும் பல்லாண்டு பாடி, சிவவானமானி உன்னை தேடி தேடி, சிவவானமானி உன்னை தேடி தேடி, திருக்கோவிலே ஓடிவா, திருக்கோவிலே ஓடிவா.
இட்ஸ் a பியூட்டிஃபுல் கம்போசிஷன் அகைன். அந்த கடைசி இதுக்கு வந்து கரியோக்கி இந்த இதில் இல்லை, அப்போ நான் முடித்தோம் அப்படியே பாடி. பட் நைஸ் ஒன் அண்ட் பியூட்டிஃபுல் சாங். பியூட்டிஃபுல் சாங். ஸோ அடுத்த நேயர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சாராசுதன். சந்தியா நல்லா படிக்கிறா, உண்மை அவருக்கு வாழ்த்துக்கள். இவரு எனக்கு தெரியும், ஆனவடியா மானே நீங்களும் நல்லா படிக்கிறீங்கள், வந்துட்டீங்கள் ஊரால. ஆனவடியா நல்ல சேவை செய்து எல்லோரும் கை நீட்டி உங்கள் குழந்தைகளை காப்பாற்றும் திட்டத்துக்கு கொடுத்துதவ வேணும் என்று கூறிக்கொண்டு நல்லா படிக்கிறீங்க இருவரும். சூப்பர். நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு கருவிதான். நிவாரண அமைப்பு இத்தனை பேரை காப்பாற்றுறதுக்கு உதவி புரிந்த நடமாடும் கடவுள்கள், அது வந்து இந்த கொடையாளிகள். அந்த இந்த இந்த மீடியாங்கிற சிஎம்ஆர் கூட எத்தனையோ முறை இதுக்காக தங்களோட நேரத்தையும் தங்களோட இதையும் தந்திருக்கிறாங்க இந்த உயிர் காக்கிற அந்த இதுக்காக. ஸோ அவ்வளோ பேருக்கும் உங்களோட வாழ்த்தையும் இதையும் நான் அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் ராஜேஸ்வரி பாலசிங்கம். வணக்கம். வணக்கம். நீங்கள் நன்றாக படிக்கீங்க, சீர் சிறப்பாக இருக்கிறீர்கள். சிஎம்ஆர் உங்களை வாழ்த்த சொன்னோடைய சிஎம்ஆரை போல ஒரு நல்ல வானொலி இல்லை, நல்லவர்கள். நீங்களும் திறமையாக படிக்கிறீர்கள். உங்களோட சேவையும் மிகவும் சீர் சிறப்பாக நிறைவேற வாழ்த்து கொண்டு விடப்பெறுகிறேன். பிள்ளைகளை நீங்களும் படிவானீர்கள், உங்களோட பாட்டும் படிவாத்தான் இருக்கு. நன்றி. இதெல்லாம் நல்லா இருக்கு. தேங்க்யூ. அடுத்த நேயர். வணக்கம். 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 வணக்கம் செந்தில் அண்ணா. வணக்கம். யார் பேசுறீங்க? நான் ஷியா கதைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க ஷியா? நல்ல சுகமா இருக்கிறேன். வாழ்த்துக்கள். அந்த மாதிரி 2 பேரும் படிவா நல்லா பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. நாங்கள் பிறகு சந்திப்போம். தேங்க்யூ. அடுத்த பாட்டு என்ஜாய் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த நேயர். வணக்கம். ஹலோ. வணக்கம். ஹலோ வணக்கம். சந்தியா. ஹலோ வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? உங்க பேர்? சந்தியா. யா சந்தியா தான். நீங்க உங்க பேரு? நான் நிர்மலா ஆண்டி பேசுறேம்மா. ஹலோ ஆண்டி. வணக்கம். வணக்கம். இப்பதான் நான் ரேடியோ எஃப்எம்ல கேட்டிருக்கேன். ஓ நன்றி நன்றி. என்ன சாங் கேட்டா பாடுவீங்களாமே? அப்படியா? தெரிஞ்சா கண்டிப்பா ஒரு 2 வரி பாடுறோம். சரி. இல்லை உங்களுக்கு இதுவான சாங் பாடுங்க. எங்களுக்கு பிடித்தமான பாட்டா? எங்களுக்கு இப்போ பாட்டிருக்கிற எல்லாமே ரொம்ப பிடிச்ச பாடல்கள் தான். கண்டிப்பா உங்க விருப்பம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னாடி ஒரு 2 வரிகள். அந்த இது பாடுங்களா நீங்க? யார் நீல பொன்மே நீ தழுவா பாட்டு பாடுங்களா? ட்ரை பண்றோம். நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள நேரம் இருந்தா டெஃபினட்டா. தேங்க்யூ ஸோ மச். ஓகேமா. தேங்க்யூ. ஸோ இதுக்கு அடுத்த பாட்டுக்கு க்ளூ கொடுத்துட்டு நம்ம இந்த பாட்டுக்கு போமா? ஆமாம், இந்த பாட்டு வந்து அடுத்த பாட்டு வந்து ரொம்ப ரம்யமான ஒரு பாட்டு. இது வந்து 3 சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. இந்த 3 சிங்கர்ஸ் அது 70s, லேட் 70s, 80s, ஏர்லி 80ஸில் வந்த படம். இந்த படம் வந்த பிறகு இந்த பாட்டு நீங்கள் வந்து இங்கே சென்னையில் நீங்கள் அப்படி நடந்து போகும்போது ஒவ்வொரு டீ கடையிலையா பாஸ் பண்ணும்போது இந்த பாட்டு தான் அப்படியே போய் கொண்டே இருக்கு. எல்லா டீ கடையிலையும் நீங்கள் அப்படியே போகும்போது அப்படியே பாட்டு கேட்டுக்கொண்டே போகலாம். எனக்கு இன்னும் நினைவு இருக்குது, இந்த மாதிரி இந்த பெல் பாட்டம் இதெல்லாம் போட்டுக்கொண்டு அப்போ எல்லாரும் எங்களோட 2 அண்ணாவும் அதில் இளைய அண்ணா சின்ன அண்ணா ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவர் ரொம்ப ஸ்டைலாக சூளமேட்டை கலக்கிட்டு தெரிஞ்சார். அப்போ அந்த மாதிரி ரொம்ப பேரை பார்த்தோம். அந்த பழைய அந்த ஸ்டைல் ட்ரெண்ட் செட் பண்ண பாடல் இது வந்து விஜயன் அவர்களும் மறுபடியும் ரதி நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ஹீரோவை பிக் பண்ணிட்டு அவங்களே பாடலாவே எடுத்திருக்கோன்னு நினைக்கிறேன். கோஇன்சிடென்டலா. ஸோ ரதியும் விஜயன் அவர்களும் இந்த பாடல்ல வருவாங்க. அண்ட் 2 ஃபீமேல் 1 மேல் சிங்கர் பாடியிருக்கிற ஒரு அருமையான பாடல். ஸோ கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பியூட்டிஃபுல் பாட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் ஓப்பனிங் ஸ்ட்ரிங்ஸ். அந்த பூரத்தில் ஒரு மகராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன். அந்த பூரத்தில் ஒரு மகராணி, அவள்
அன்பு கரத்தில் ஒரு மகராஜன் கண்கள் சிவந்திருக்கு அவள் பார்த்தாள் காமன் திருச்சபைக்கு வழி கேட்டாள் சாமந்தி பூக்கள் மலர்ந்தன இரு சந்தன தேர்கள் அசைந்தன சாமந்தி பூக்கள் மலர்ந்தன இரு சந்தன தேர்கள் அசைந்தன பாவை இதழ் இரண்டும் கோவை அமுதரசம் தேவை என அழைக்கும் பார்வையோ அந்த புறத்தில் ஒரு மகராஜன் அவன் அன்பு கரத்தில் ஒரு மகராணி ஆசை கனிந்து வர அவன் பார்த்தான் அண்ணம் தலை குனிந்து நிலம் பார்த்தாள். பியூட்டிஃபுல் ஸ்ட்ரிங் செக்ஷன் பா. சங்கவண்ண கழுத்துக்கு தங்க மாலை அவள் சங்கமத்தின் சுகத்துக்கு அந்தி மாலை சங்கவண்ண கழுத்துக்கு தங்க மாலை அவள் சங்கமத்தின் சுகத்துக்கு அந்தி மாலை குங்குமத்தில் இதழ் சின்னம் தந்த காலை அவன் கொள்ளை கொள்ள துடித்தது இந்த பார்வை. அது பார்வை என்ன பாஷை என்று கூரடி என்றாள் அந்த புறத்தில் ஒரு மகராஜன் அவன் அன்பு கரத்தில் ஒரு மகராணி கண்கள் சிவந்திருக்கு அவள் பார்த்தாள் காமன் திருச்சபைக்கு வழி கேட்டாள் ரொம்ப அழகான ஒரு இன்டர்லூட். ஃப்ளூட், அழகான ஒரு வீணை. நான் வீணை வாசிக்கிறேன், நீங்க வயலின் வாசிக்கிறீங்களா? ஓகே. முத்துச்சிப்பி திறந்தது விண்ணை பார்த்து மழை முத்து வந்து விழுந்தது வண்ணப் போத்து. முத்துச்சிப்பி திறந்தது விண்ணை பார்த்து மழை முத்து வந்து விழுந்தது வண்ணப் போத்து. பித்தம் ஒன்று வளர்ந்தது முத்தம் கேட்டு அவன் நெஞ்சில் வந்து பிறந்திடும் தொட்டில் பாட்டு. அங்கே தென்பொதிகை தென்றல் வந்து ஆடிடும் பாடும் அந்த புறத்தில் ஒரு மகராஜன் அவன் அன்பு கரத்தில் ஒரு மகராணி கண்கள் சிவந்திருக்கு அவள் பார்த்தாள் காமன் திருச்சபைக்கு வழி கேட்டாள் ஆராரிரோ ஆராரிராரிரோ ஆரிராரி ஆராரிரோ 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 இன்னும் பியூட்டிஃபுல் கம்போசிஷன். ஏன்னா அப்பா இதை பாடவே உண்மையா அந்த ஆமாம். இதா இருக்கு. ஸோ பியூட்டிஃபுல். ஸோ கால் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் அனைவரும் கால் பண்ணணும், எங்களுக்கு விஷ் பண்ணணும், இல்லை ஒரு உங்களோட சாய்ஸ் ஆஃப் சாங்ஸ் இல்லை இந்த க்ளூவை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் 4162924059. அண்ட் இந்த ப்ரோக்ராம் ஃபேஸ்புக் லைவ் டிவிஐ ஃபேஸ்புக் லைவ்ல போயிட்டுருக்கு பேஜில். அண்ட் Right. தொலைக்காட்சியில் அதுக்கப்புறம் சிஎம்ஆர் எஃப்எம் எல்லாத்துலேயும் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது. கரெக்ட். ஸோ அடுத்த பாடலுக்கு க்ளூ கொடுத்துட்டு இந்த பாடல் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி அடுத்த பாடலுக்கு க்ளூ கொடுத்துருவோமா? இது வெரி சிம்பிள் ஆக்சுவலி. ரொம்ப ஈஸியாக பிடிப்பீங்க. இந்த அடுத்த பாடல் வர படம் வந்து ஏற்கனவே நாங்கள் பாட்டு பாடியிருக்கோம். நம்ம மேடைகளில் பாடியிருக்கோம். பட் இல்லை இந்த நிகழ்ச்சியிலேயே பாடியிருக்கோம் தானே? இந்த ஆமாம், ஆனால் அது ஒரு கொஞ்சம் வருடம் ஆயிடுச்சு. ஸோ யா தெரியல, கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னு. கட்டாயம். இணைப்பில் இருக்க மாட்டேன். இந்த பாடல் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி அடுத்த பாடல் நீங்க தொலைக்காட்சியோட வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு ஃபோன்ல பேசுனீங்கன்னா நல்லா கேட்கும். வணக்கம், லைன்ல இருக்கீங்க. வணக்கம். மேடைகள்ல பாடியிருக்கோம். உங்க பேரு? வணக்கம், உங்க பேரு?
ஸ்ரீனிவாசன். வணக்கம் வணக்கம் ஸ்ரீனிவாசன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறோம். செந்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. And Sandhya, you also, like amazingly singing. Thank you so Srinivas. much. Thank you. Okay, all right. All the best. Thank you. Take care. அடுத்த நேயர் சொல்லுங்க. வணக்கம். இணைப்புல வணக்கம். இருக்கீங்க? நான் உங்களை குழு கட்ட அடுத்த பாட்டு சொல்லலாமா, வெயிட் பண்ணுவோம்? நீங்க சொல்லலாம். கரெக்டா இல்லையான்னு நாங்க பாடும்போது தான் தெரிஞ்சுப்பீங்க. சரி, நான் 2 சாய்ஸ் வச்சிருக்கு. பல்லாண்டு வாழ்க, போய்வான் நதிகளையே அல்லது மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி. 2 உண்டு. சரி, நான் பார்ப்போம். நன்றி. தேங்க்யூ. நான் அடுத்த நேயர். சரி, நான் பாட்டுக்கு போமா? வணக்கம். ஆராசுதான். நல்லா இருக்கு பாடல்கள். அந்த டிவிஐ உண்மையா டிவிஐக்கு நாங்கள் பாராட்டணும். இந்த கலைஞர்களை கொண்டு வந்து மேடையில சிறப்பிச்சு மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு பெரிய பாராட்டு. உண்மையாக நன்றாக இருக்கு. 2 பேரும் சூப்பர். நல்லா படிக்கிறீங்க. மகனே நல்லா படி, மகனே மகளே நல்லா படிங்க. நன்றி வணக்கம். ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த காலருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பாடலை பாடிடுவோம். பாடிட்டு அடுத்த காலருக்கு போவோம். இதுக்கு ஸ்லோ மோஷன்ல நீங்க சுத்தி வாங்க. நிலா
மலர்களே மலருங்கள் அமுதீதம் மலர்களே மலருங்கள் அமுத கீதம் பாடுங்கள் பாடுங்கள் காதல் தேவ காவியம் நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆயிரம் மலர்களே மலருங்கள். என்ன பாட்டுண்ணா? பியூட்டிஃபுல் சாங். மலேசியா வாசுதேவன் அவரோட குரல் கடைசியில டக்குன்னு வந்து ஒரு வைப்ரண்டா ஜாயின் ஆகும். அப்படியே அந்த கம்பீரமா வரும். ரொம்ப அழகான பாடல். ஸோ அடுத்த நேர் இணைப்புல இருக்கிறாங்க. இனிய வணக்கம். நான் இந்த புருஷோத்தம் தான் கலைக்கிறேன். வணக்கம். இந்த பாடல் வந்து இப்ப நீங்க பாடல் வந்து 1979 ஆண்டு வந்த திரைப்பட பாடலாம் இப்ப பாடுனீங்க. பாடின பாடல் இல்லையா? ஆமா 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 ஆமா. நிறம் மாறாத பூக்கள் அந்த பாடுனீங்க. கரெக்ட். அதுதான் இப்ப நாங்கள் வந்து உண்மையில அந்த பழைய பாடல்கள் எல்லாம் நான் திரும்பி கேட்க மாட்டேன். ஆனால் இப்ப இந்த தொலைக்காட்சியில வந்து நீங்க பாட துவங்கினா அப்புறம் வந்து அந்த முதல்ல அண்ணா வந்து அந்த பேரம்பரம் பாலா அண்ணா அவையெல்லாம் வந்து பாடலாம் சொன்னதான். இந்த தொலைக்காட்சியை பார்த்தா பிறகு உங்களோட பாடலாம் ரசிக்கக்கூடியா இருக்கு. என்னன்னு தெரியல, பழைய பாடலாம் உங்களோட குரல்ல கேட்க நல்லா இருக்கு. நன்றி நன்றி. நல்ல இனிமையா இருக்கு. அதுக்கு வார்த்தையே இல்லை. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த உங்களை வழி உலகத்துக்கு காட்டிக் கொண்டிருக்கிற டிவிஐ தொலைக்காட்சிக்கும் அதை இன்னும் மென்மேலும் பல ஆண்டுகள் சேவை புரிஞ்சு அதை பார்க்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நன்றி நன்றி. ஸோ இதுக்கு அடுத்த பாடலுக்கு க்ளூ கொடுத்துட்டு இந்த பாட்டுக்கு கண்டுபிடிச்சாங்க நிறைய பேர். அது கரெக்டா அப்படின்னு பார்த்துருவோம். சரி. ஸோ அடுத்த பாடலுக்கு இப்போ அடுத்த 2 பாடலுக்கு நீங்கள் ரொம்ப ஆப்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் வந்து பாரதி ராஜா இயக்கத்தில் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. கமலஹாசன் ஸ்ரீதேவி நடித்த ஒரு படம். இந்த படம் வந்து பாரதி ராஜா யூஸ்வலாக ஒரு ட்ரெண்ட் செட்டர் இல்லையா? லைக் ரொம்ப ருட்டீன் டைரக்ஷன் இல்லாமல் இது ஒரு வித்தியாசமான அந்த டைம்ல வந்து சைக்கோ த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இதுக்கு மேல க்ளூ கொடுத்தா பாட்டே சொல்லிடுற மாதிரி ஆயிடும். ஸோ கமல் ஸ்ரீதேவி பாரதி ராஜா என்ன பாடல்னு நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த பாட்டுக்கு நாம போகலாம். இந்த பாட்டுக்கான சந்தியா ரொம்ப ஒரு துள்ளலான பாட்டு. ஆமா. இதுக்கு நீங்க கட்டாயம் வந்து உங்களுக்காக கிளாஸஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க, கட்டாயம் போடுங்க. அது போட்டா கண்ணு தெரியும். அது பரவாயில்ல, ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நிறுத்திடலாம். எடுத்துடலாம். எடுத்துருவோம். ரொம்ப அழகான பாட்டு. So now we are really in 70s. படம் தீபம். பூவிழி வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே இளங்கிளியே கிளியே அங்கு வரவாக்கனியே மெல்லத்தோட வாக்கனியே இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று அழைக்குது எனையே. பூவிழி வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே இளங்கிளியே கிளியே அங்கு வரவாக்கனியே மெல்லத்தோட வாக்கனியே இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று அழைக்குது எனையே. வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே இளங்கிளியே கிளியே அங்கு வரவாக்கனியே மில்லத்தோட வாக்கனியே இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று அழைக்குது எனையே.
வந்தது கிளியே 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 அங்கு வரலாம் தனியே இல்ல தொடலாம் இணையே இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று அழைக்குது என்னையே. ஒரு அழகான பிப்பி நம்பர். Beautiful composition. I hope you guys enjoyed it. Yeah. அடுத்த நேயர் வணக்கம். 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 வணக்கம், யார் பேசுறீங்க? நான் சசி முரளி கதைக்கிறேன். செந்தில்குமரன் ஃப்ரெண்ட் முரளி. எப்படி இருக்கீங்க சசி? நல்ல சுகமா இருக்கிறோம். உங்களோட வாய்ஸ் அந்த மாதிரி இருக்குது. Thank you. நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறோம். சந்தியா பார்த்த சாதி நல்லா பாடுறீங்க. நன்றி. ரொம்ப நல்ல சிங்கர். கலக்குறாங்க. நல்லா கலக்குறாங்க. ஹை பிட்ச் வாணி ஜெயராம், எஸ் ஜானகி எல்லா விதமான டோனும் பாடுவாங்க. நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கோம். கங்க்ராச்சுலேஷன் ரெண்டு பேருக்கும். எனக்கு உங்களுக்கு டைம் இருந்தா விடுதலை படத்துல இளையராஜா அந்த மூவி இந்த சாங் வந்து பாடுறீங்க. வழிநடுக கேக்குறாங்க நினைக்கிறேன். யா ஓகே, நான் கட்டாயம். ஓகே, थैंक यू. வரிகள். ஓகே, थैंक यू. பை. அடுத்த நேயர் லைன்ல இருக்கீங்க. வணக்கம். 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 வணக்கம், நான் விஜயகுமார் பேசுவேன். விஜயகுமார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரெண்டு நல்லா பாடுறீங்க. நல்ல பாட்டு நல்ல எல்லாத்தையும் பாடுறீங்க. நல்லா இருக்குது. நன்றி நன்றி. தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படியே பாடுங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நன்றி 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 நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், அருணா கதைக்கிறேன். வணக்கம். செந்தில் சந்தியா இருவரும் ஆரம்பத்திலிருந்து அருமையாக பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க. வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நான் உதய். நீங்க வந்து இளமை இதோ பாடுறீங்களா? இளமை இதோ இதோவா? இளமை இதோ இதோ. சரி, டெஃபினட்டா. இந்த காஸ்டியூம்க்கு ஏத்த சாங் என்ன? ஆமா, ஆனா ஏதோ விட்டுட்டோம். ஆமா, ஒரு ரெண்டு வரி பாடலாம். டெஃபினட்டா. ஷூர். Thank you so much. ஒரு குட்டி பையன் நினைக்கிறேன். ஒரு குரல் ரொம்ப சின்ன பையனோ பொண்ணு. ஓகே, கட்டாயம் பாடுறோம். Thank you. Thank you. அடுத்த நேயர் வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம். நீங்க லைன்ல இருக்கீங்க. கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல பேசுறீங்களா? ஆரம்பத்திலிருந்து அருமையாக பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றிம்மா, நன்றி. வணக்கம், நான் தூமராதைக்கு. நலமா இருக்கிறீங்களா? வணக்கம், நல்லா இருக்கிறோம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறோம். அருமையான சிறப்பான பாடல் தெரிவுகள் இருவருக்கும் வாழ்த்துக்கள். சந்திரனா அவர் வந்து அவற்றை சேவைகளுக்கும் மேல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் எல்லாரும். நன்றி. கடைசி ஆமாம், இறை தருணத்துல கூட மலையாளத்துல மக்களுக்கு கூட உதவி செய்திருந்தீங்க. நாங்கள் எல்லாத்தையும் செய்யமட்டு கண்டு பார்த்து கொண்டு தான். அப்படியா? ரொம்ப நன்றி. எல்லா மக்களும் ஏதோ ஒரு வழியில எங்கிற மக்களுக்கு உதவி செய்ய. ஆனா நீங்கள் செய்கிற அந்த உதவிகள் வந்து இந்த இன்னுயிரை காக்குறது மாதிரி அந்த சிறப்பான சேவைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு வாழ்த்துக்கள். அருமையான பாடல் தெரிவு. அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன் 16 வயதில் நினைக்கிறேன். அந்த பாடல் வந்து என்ன பாட்டு, என்ன யார் பாடினு நீங்க சொல்ல இல்லை. அதுல கணக்க பாடல்கள் இருக்குது. நான் நினைக்கிறேன் அந்த எந்திரப்பூ அந்த பாடலா இருக்குமோன்னு யோசிக்கிறேன். பாரதி ராஜா சொன்னபடியா? ஆனா இது த்ரில்லர். இது த்ரில்லர். நான் சொல்லிடலாம். இப்ப பாட போறோம். பாடுவோம் தானே? நான் பாடுவோம். இப்ப கேளுங்க, நாங்க பாடுறோம் அந்த பாட்டை. நன்றி. அருமையா பாடிக்கொண்டிருந்தீங்க. நல்ல பாடல் தெரிவுகள். எல்லா குரல்லையும் நீங்க அந்த எல்லா குரல்லையும் எடுத்து வந்து பாடுறீங்களா? எனக்கு இப்ப எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் ஏதாவது ஒரு பாடல், நல்ல ஒரு பாடல் வருது. நன்றி நன்றி. ஒரு 2 நிமிஷம் பிரேக்குக்கு போய் வந்துருவோமா? ஸ்டே டியூன்ட். அங்கே இருங்க, வந்துறோம். just 2 minutes break. Thank you. Thank you.
Active Green and Rose. It's fully certified tire and automobile service by professionals. வாகனம் திருத்துவதில் நீண்டகால அனுபவத்தை கொண்ட ரமேஷ் சரவணமுத்துவின் நிர்வாகத்தில் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் கம்ப்ளீட் டயர் அண்ட் ஆட்டோ சென்டர் சகலவிதமான வாகனங்களின் நேர்த்தியான திருத்த வேலைகளை துரிதமாக செய்து தரவும் டியூன்-அப்ஸ், பிரேக்ஸ், மஃப்ளர், அலைன்மெண்ட், ஆயில் சேஞ்சர்ஸ், டயர் என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. With CIBC, send money at $0 transfer fee and get up to $120. Visit CIBC.com/global transfer. CIBC Global Money Transfer. $0 transfer fee. Fast service. Safe and secure. Start transferring with CIBC today. உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 413-445-6555 416-245-6555 ரவி நடராஜா. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 905-456-8433. வெல்கம் பேக். வெல்கம். இந்த 2 minutes பிரேக்கில் டக்குன்னு ஒரு வாட்டர் குடிச்சு நம்மளும் ரெஃப்ரெஷ் ஆகி அடுத்த பியூட்டிஃபுல் செட் ஆஃப் சாங்ஸோட வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த பாடல் பாடுறதுக்கு முன்னாடி அடுத்த பாட்டுக்கு க்ளூ கொடுத்துருவோம். யா, அடுத்த பாடல் வந்து கே பாலச்சந்தர் அவர்கள், இதுவும் கண்டுபிடிச்சிருவாங்க. கே பாலச்சந்தர் இயக்கத்தில் 2 ஹீரோயின்ஸ், கமலஹாசன், ரேவதி, ரேகா, அவங்க 3 பேரும் நடித்த ஒரு படம். கே பாலச்சந்தர் இயக்கம். இது வந்து ஒரு ஃபீமேல் சோலோ. ஸோ யா, அவருக்கு ஒரு குட்டி பிரேக் கொடுக்குறோம், கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி அடுத்த பாடல் வர்றதுக்கு. எனக்கும் கொடுப்பீங்கல்ல ஒரு பிரேக். ஸோ அதனால அடுத்த பாடல் என்னன்னு கெஸ் பண்ணி கால் பண்ணுங்க தெரிஞ்சதுன்னா. இப்போ இந்த பாடல் போடுமா? இந்த பாட்டு வந்து சந்தியாவோட ஃபேவரட் சாங். இது நான் ரொம்ப ப்ரிப்பேர்டு இல்லை, உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப ப்ரிப்பேர்டு இல்லை. சந்தியா வந்து நான் இப்போ தான் ஊர்லேருந்து வந்தேன். அப்போ எனக்கு வந்து எல்லா பாட்டும் இந்த பாட்டு ஒரு புது பாட்டு இருந்து இவன் நான் எத்தனையோ தடவை கேட்டிருந்தாலும் இது ப்ராக்டிஸ் பண்ணாதபடியாக ஐ எம் கோனா ட்ரை மை பெஸ்ட். சரியா சந்தியா? உங்களுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். பறக்கும் அது கலக்கும் தன்னுறவை நினைவோ ஒரு பறவை. கம்பீரமான ஒரு சாக்ஸ் குதிரையில போற மாதிரி.
உனக்காகத்தான் அலை பாயிரேன். நினைவோ ஒரு பறவை விரிக்கும் அதன் சிறகை, பறக்கும் அது கடக்கும் தன்னுறவை. அணைக்காமல் நான் குளித்தாயிரேன், அதற்காகத்தான் மடி சாயிரேன். நீதான் இனி நான்தான். நினைவோ ஒரு பறவை விரிக்கும் அதன் சிறகை, பறக்கும் அது கலக்கும் தன்னுறவை. பியூட்டிஃபுல் சாங். பியூட்டிஃபுல் சாங். கமல் அண்ட் ஸ்ரீதேவி ரொம்ப ரொம்ப அந்த டைம்ல ஒரு புதுசான ஒரு படம்ல. இது ஒரு ரொட்டீனா காதல் கதை வர இடத்துல ஒரு த்ரில்லர் மூவி. சோ அடுத்த வணக்கம். அடுத்த நேர். வணக்கம் சாராசுதன். நல்ல பாட்டு தெரிவுகள், நன்றாக படிக்கிறீர்கள் இருவரும். அந்த தெய்வ மகன் அந்த மலையகத்து மக்களுக்கு செய்த சேவைக்கு நாங்கள் எல்லோரும் பாராட்டணும். உண்மையாக வரவேற்க கூடியது அந்த பிள்ளைகளோட உயிரை காத்தவர். மற்றது நல்ல மற்றது கொடுத்ததெல்லாம் கொடுத்தேன் அந்த பாட்டு ஒரு 4 வரி என்றாலும் படித்து விடுங்களேன். அவர் அந்த பிரதிவாரம் பார்க்காமல் செய்து போட்டு வந்திருக்கின்றார். அந்த பாட்டை நான் தெரிவு செய்கிறேன். மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா, மாலை நிலா வேளை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா, எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்துகிறேன். நன்றிம்மா. நன்றி. வணக்கம். அடுத்த நேர். வணக்கம். வணக்கம். ஹலோ. சொல்லுங்க. வணக்கம். ஓ, 2 பேரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடுறீங்க. தேங்க்யூ. யா, லைக் என்னோட பேர் ராக்கி, மிஸ்ஸஸ் ஆகாலேருந்து பேசுகிறேன். அண்ட் ஐ நோ போத் ஆஃப் யூ பட் ஒன்லி வயா சோஷியல் மீடியா. அண்ட் யா, ராக்கி என்னோட பேர். அண்ட் அடுத்த பாட்டு ஐ திங்க் புன்னகை மன்னன் படம். சரி. பாடல் ஏதேதோ அதுவா? படம் சரி, பாடல் அதுவான்னு பாப்போம். ஏன்னா அந்த படத்தை நான் எதிர்பார்த்தேன். இந்த பாட்டு தான் எல்லாருமே சொல்லுவாங்க அப்படின்னு பாப்போம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ரெண்டு பேருக்குமே. லைக் கிரேட் சிங்கிங். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். மீண்டும் மாதிரி தான் அடுத்த வாட்ட புண்ண மன்னன்ல இருந்து நான் நினைக்கிறேன் மாமாவுக்கு குடும்பமாண்டு கொடுக்க போறீங்க. டக்கு ரகன் தான் உங்களுக்கு நல்ல வரத்தை தந்திருக்கேன், நல்ல மனத்தை தந்திருக்கிறேன். நன்றி கொடுக்குறதுக்கும் உதவி செய்கிறதுக்கும். அது நான் வந்து ஃபீமேல் சோலோ. ஸோ ஃபீமேல் சொல்லல. அப்ப அது ஏதோ அந்த பாட்டு அதை தான் பாப்போம். நன்றி கால் பண்ணதுக்கு. நன்றி. நன்றி. சரி, அடுத்த பாட்டுக்கு க்ளூ கொடுத்துட்டு இந்த பாடல் போ. இந்த பாடலும் ரொம்ப
ரொம்ப ரொம்ப அழகான பாடல். ரொம்ப அழகான பாடல், அப்படியே ரம்மியமான பாடல். கட்டாயமா காதலர்களுக்கு அந்த லவ் பண்ற நேரத்துல ரொம்ப அதிகமா பாடியிருப்பாங்க அந்த பாட்டை. உங்களுக்கு அப்படி இருந்திருக்கு? ஆமா, கட்டாயமா. இப்போவும் நான் என்னோட ஒய்ஃபுக்கு அடிக்கடி பாடுற ஒரு பாட்டு. நான் ஆக்சுவலாக சொல்லணும்னு நினச்சேன், இந்த பூவேவி வாசலில் நான் பாடும்போது வந்து எனக்கு உங்கள் 2 பேரோட டான்ஸ் லாஸ்ட் ப்ரோக்ராம் ஆடினது தான் ஞாபகம் வந்தது. அதுக்குள்ளே அடுத்த காலர் வந்ததுனால சொல்ல முடியல. எங்கள் எம்ஜிஆர் ஷோவில் நான் இந்த பாட்டை நாங்கள் பாடும்போது இனி துணைவியார் நிரஞ்சனாவை நான் கூப்பிட்டு ஸ்டேஜில் டான்ஸ் ஆடினோம். ஆமாம், அது எனக்கு அந்த பாட்டு முடிஞ்ச உடனே சொல்லணும்னு நினச்சேன், பட் காலர் வந்ததுனால. ஸோ இட் ரிமைண்டட் மீ ஆஃப் தட். அடுத்த பாடலுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுத்துருவோம். கார்த்திக்கும் ரஞ்சிதா அந்த பாட்டில் வருவாங்க. இளையராஜா இசையில் இளையராஜா அவர்கள் பாடின ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு பாடல். சரி, இந்த பாட்டுக்கு இளையராஜாவோட எஸ் ஜானகி அம்மா. இளையராஜா சோலோ கிடையாது, இது ஒரு டியூட் சாங். இளையராஜா எஸ் ஜானகி அம்மா பாடின. அதே மாதிரி அந்த படத்தில் 2-3 பாட்டு அவங்களே பாடியிருப்பாங்க. ஸோ கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ இந்த பாட்டு போடுவோம். நான் டக்குன்னு ஒரு தடவை போயிட்டு நீங்க பாருங்க. அப்படியா? ஓகே, வந்துருவீங்க தானே? கட்டாயம் வந்துருவேன். ஏன்னா நான் மிச்ச பாட்டு படிக்கணும். धिन्ना 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 तिरकिड़ता धिन्ना 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 धिंदिरकिड़ता धिन्ना नक धिंदिरकिड़ धिन्ना धिन्ना धिंदिरकिड़ता धिन्ना नक धिंदिरकिड़ नक धिंदिरकिड़ नक धिंदिरकिड़ नक धिंदिरकिड़ नक धिंदिरकिड़ நேற்று என் பாட்டில் சுதியும் விலகியதே, பாதை சொல்லாமல் விதியும் விலகியதே, கால நேரம் சேரவில்லை, காதல் ரேகை கையில் இல்லை, சாகப் போனேன் சாகவில்லை, மூச்சு உண்டு வாழவில்லை, வாய் திறந்தேன் வார்த்தை இல்லை, கண் திறந்தேன் பார்வை இல்லை, தனிமையில் இனிமையின் சோதனை, இவள் மனம் புரியுமா இது விடுகதை, கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம், கவிதை கேளுங்கள் நடனம் பாருங்கள். जगन जगन जम जम तक जगन जगन जम जम जगन जगन जम जम तक जगन जगन जम जम
ஓகே, வந்துட்டீங்க. டக்குன்னு அப்படியே ஒரு பாட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள ஆளே மாறிட்டீங்க. இங்க வேற ஒருத்தர் இருந்தார் என் கூட பாடுறதுக்கு. அப்படியா? ஆமா. இல்லை, நான் தான். அது என்ன, இதுல இருந்தே ஒரு சிம்பாலிக்கான ஒரு மெசேஜ் ஒன்று சொல்கிறேன். இனி கொஞ்சம் அப்படியே கிராமத்து பக்கம் நாங்கள் போகிறோம். இளையராஜா சாரோட கிராமத்து பக்கம் போகிறோம். ஸோ இது வந்து எம்ஜிஆரில் ஒவ்வொரு பாட்டுக்கும் எம்ஜிஆர் ஷோவில் காஸ்டியூம் சேஞ்ச் இருக்குது. இது அட்லீஸ்ட் நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தான் பண்ணுறோம். சரி, இந்த பாட்டை போடுவோம். அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறோம். எப்படி இருக்கீங்க? நல்ல உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நல்லது நல்லது. இல்லை, நான் நல்லா இருக்கா? நல்ல சூப்பரான பாடம், நல்ல தெரிவுகள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு சிறப்பாக வருகின்ற வாழ்த்துக்கிறேன். நன்றி 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 நன்றி. அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் வணக்கம். இதோ தான் மீண்டும் அடுத்த பாட்டு நான் நினைக்கிறேன் நாடோடி தென்றல்ல இருந்து மணியே மணிக்குயிலே மாலை, ஏதோ அந்த பாடல் நான் நினைக்கல. நாடோடி தென்றல் வரைக்கும் வந்துட்டாரு. கிட்ட பாட்டு பார்ப்போம். ஓகே, நாடோடி தென்றல் தான் பாட்டு. நாடோடி தென்றல் மணியே மணிக்குயிலேன்னு தான் நினைக்கிறேன். பாருங்க, இப்போ நீங்கள் பாடுவோம். அப்போ கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. சந்தன மார்பிலையா? சந்தன மார்பிலையா இருக்கலாம். ரெண்டாவது இந்த ஜானகி அம்மாவும் இந்த இளையராஜா அவர்களும் அதுல 2-3 பாட்டல் பாடி இருக்கான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பாருங்க, கேட்டு விஷயம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். பிரச்சனை. நன்றி. சரி, ஓகே. இதுக்கு அடுத்த பாடலோட க்ளூவை டக்குன்னு கொடுத்துருவோம். இதுக்கு அடுத்த பாடல் வந்து பக்கா மண்வாசம் பாடல். திருப்பி நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிவாஜி கணேசன் அவர்கள் படம், அவர் நடித்த படம், பாரதி ராஜா இயக்கத்தில் வந்த படம். இதுலேயும் 2 ஹீரோயின். ஆமாம், ராதா, வடிவுக்கரசி. ஆமாம். இதில் ஆக்சுவலாக 3 ஹீரோயின், இன்னொரு ஹீரோயினும் இருக்கிறாங்க. ரஞ்சிதா இல்லை, அவங்க அப்படிதான் நினைக்கிறேன். அந்த பேர் ரஞ்சினி. கரெக்ட். கிட்டத்தட்ட நானும் வந்துட்டேன். ஆமாம். ஸோ அவ்வளோ பேர். ஆனால் சிவாஜி கணேசன் மெயின் ரோல் பார்த்தீங்கன்னா வடிவுக்கரசி அவர்கள், ராதா அவர்கள், பாரதி ராஜா இயக்கத்தில் வந்த ஒரு பாடல். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட எத்தனை வாய்ஸ், மலேசியா வாசுதேவன் சாரோட வாய்ஸை ரொம்ப தடவை நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இப்போ இளையராஜா சாரோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள். இதில் வந்து இளையராஜா சார் வந்து ஒரு மூக்கால பாடுவார். இது மலேசியா வாசுதேவன் கம்பீரமாக அந்த இதிலிருந்து வரும், அந்த செஸ்லேருந்து வரும். இது வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. பாருங்கள் இந்த பாட்டை. இந்த பாட்டு குறிப்பாக அருள் என்றவன் அடிக்கடி என்ன பாட சொல்லி கேட்பாரு. அகிலனும் அருளுக்கும் டெடிகேட் பண்ணுறோம். பியூட்டிஃபுல் கம்போசிஷன். அப்படியே தாளாட்டுற மாதிரி இருக்கு.
சொல்லாமல் ஓடட்டும் காதல் பெண்ணே, சொந்தங்கள் போகாமல் கூடட்டும் மூடல் பெண்ணே. ஓ இது காதல் ராகமே, புரியாத மோகம் ஒரு கணம் ஒரு யுகமாக ஏன் தோன்ற வேண்டுமோ, தினம் தினம் உன்னை எதிர்பார்த்து மனம் ஏங்க வேண்டுமோ. வானமும் பூந்தென்றலும் வாழ்த்துதே மலர் தூதே. இது காதல் ராகமே, புரியாத மோகமே. ஒரு கணம் ஒரு யுகமாக ஏன் தோன்ற வேண்டுமோ. பியூட்டிஃபுல் மெலடி. Beautiful song. அடுத்த நேயர் வணக்கம். 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 நான் மீண்டும் இதே நீங்க பாடிய எல்லா பாடல்களும் அருமையாக இருந்தது. நன்றி. கேட்கவே நன்றாக இருந்தது. நீங்களும் அழகாக இருக்கின்றீர்கள். நான் நினைக்கிறேன் அடுத்த பாடல் வந்து முதல் மரியாதையில இருந்து வெற்றி வேறு வாசம் சரியா அல்லது சொன்னீங்க. பூங்காற்று திரும்புமா இரண்டுல ஒன்றாக இருக்க வேண்டும் நினைக்கிறேன். எல்லா பாடல்களுக்கும் நன்றி. 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 இந்த பாட்டுக்கு போவோம். அடுத்த பாடலுக்கு குயிக்காக ஒரு க்ளூ கொடுத்துருவோம். அடுத்த பாடல் இளையராஜா அவர்களும் சித்ரா அவர்களும் பாடிய ஒரு பாடல். இதில் வந்து ஆக்டர் வந்து முரளி. முரளி அவர் நடிச்சு அதில் அவர் வந்து ஒரு ஊட்டியில் குதிரை ஓட்டுற ரொம்ப நல்லா வருவார். இதுக்கு மேலே க்ளூ கொடுத்தா பாட்டு கண்டுபிடிச்சிருவீங்க. ஆமாம். ஸோ முரளி அவர்கள் நடித்த ஒரு டியூட் பாட்டு சித்ரா அம்மா இளையராஜா அவர்கள் பாடின இளையராஜா இசையில் வந்த பாடல். ஓகேவா? ஸோ நேரம் போனதே தெரியல. இன்னும் ஒரு 2 பாடல்களில் நிகழ்ச்சி நிறைவடைய போகுது. சரி, போகலாம். வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம், வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம். பூவுக்கு வாசம் உண்டு, பூமிக்கோ வாசம் உண்டு. மேருக்கு வாசம் வந்ததுண்டோ மானே, வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம். பச்சை கிளியோ தொட்டு கிழிச்சு, இச்ச கிளியோ ஒத்து கிழிச்சு. ஒற்றை நெருப்பு தொட்டுக்கிருச்சு, பச்சை மனசோ பத்திக்கிருச்சு. கைய கட்டி நிக்க சொன்னா காட்டு வெள்ளம் நிக்காது. காதல் மட்டும் கூடாதுன்னா பூமி இங்க சுத்தாது. சாமி கிட்ட கேளு யாரு போட்ட கோடு. பஞ்சக்குள்ள தீய வச்சு கொத்தி வச்சவங்க யாரு? வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம், வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம். பூவுக்கு வாசம் உண்டு, பூமிக்கோ வாசம் உண்டு. நேருக்கு வாசம் வந்ததுண்டோ மானே, வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம்.
வீட்டுக்குள்ள குண்டு வைக்க கூடாது. சாதி மத வேதம் எல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம். வெட்டி வேறு வாசம் ஆஹா வெடலப்புள்ள நேசம். வெட்டி வேறு வாசம் வெடலப்புள்ள நேசம். பூவுக்கு வாசம் உண்டு பூமிக்கோ வாசம் உண்டு. வேருக்கு வாசம் வந்ததுண்டோ மானே. வெட்டி வேறு வாசம் விடலப்புள்ள நேசம். நல்ல ஒரு பாட்டு. ஸோ அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். வணக்கம், நான் தவராஜா கதைக்கிறேன். ஓ வணக்கம் தவராஜன், அப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நலம். மக்கள் சேவையே மகேசன் சேவை என எண்ணி வாழ்வியலை மிகவும் மகிழ்வாக நடத்தி வரும் செந்தலனாவுக்கும், தமிழ்நாட்டில் சில படங்களுக்கு தன் இனிய குரல் வளத்தால் பின்னணி பாடல்களை பாடி இன்று கனடாவில் பல இசை மேடைகளை அலங்கரித்து வரும் சகோதரி சந்தியாவுக்கும் எங்கள் இரவு வணக்கங்கள். நன்றி. இதுவரை பற்றி சொல்வதென்றால் இன்றைய நாள் போதாது. செந்திலண்ணா நீண்ட நாட்களாக இந்த இசை பயணத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றவர். அவர் தனது ஆரம்ப இசை முயற்சியில் மின்னல் என்ற இசைக்குழு ஒன்றை ஆரம்பித்து பல இளம் பாடல்களை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கென்ன சிறப்பான இசை ஆல்பங்களை உருவாக்கி வெளியிட்டு கனடாவில் பல பேரின் பாராட்டுகளை பெற்றதுடன் புலம்பெயர்ந்தாலும் நிலத்தில் வாழும் வறிய மக்களின் இருதய சிகிச்சைக்காக பல்வேறு மருத்துவ வசதிகளையும் கனடா வாழ் மக்களின் உதவியோடு நிவாரணம் என்ற அமைப்பை தொடங்கி உதவி வருகின்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக வருடா வருடம் தமிழ்நாட்டின் மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைவாக ஒவ்வொரு வருடமும் இசை விழா நடத்தி அதில் கிடைக்கும் பணத்தை நன்கொடையாக ஈழத்தில் உள்ள வறிய குடும்பங்களுக்கும் மருத்துவ செலவினங்களுக்கும் இதர செலவுகளுக்கும் அவர் இன்று வரை சளைக்காமல் உதவி செய்து வருபவர். அச்சிறப்பான இசை நிகழ்வுக்காக சகோதரி சந்தியாவும் தனது இசை பங்களிப்பை வழங்கி எமது மக்களின் வாழ்வியல் உயர்வுக்காக உதவி வருகின்றனர். இந்த வேளை அவருக்கும் எமது சமூகம் சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இச்சிறப்பான நிகழ்வை எமக்காக எடுத்து வரும் டிவிஏ சிஎம்ஆருக்கு மீண்டும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் எல்லா சிங்கர்ஸையும் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். மற்ற தவராஜா நான் பற்றி சொல்லணும், நான் இந்த நேரத்தில் கட்டாயம் சொல்லணும். நான் இந்த எம்ஜிஆர் 108 இந்த நிகழ்ச்சி ஜனவரி வச்ச போது ரொம்ப குளிர், இந்த முறை ரொம்ப கடுமையான குளிர், கையெல்லாம் வெளியில் வந்தால் வருது. நான் ஓக்வில்லிருந்து இங்கே வாரது, அப்போ இவர் சொல்லுவார், நான் வேலை முடித்த பிறகு வாங்க தம்பி நான் கடைகளுக்கு போகும்ண்டு என்னோட வந்து அந்த ஃப்ளையர்ஸ் கொடுக்குறதுலேருந்து இந்த குளிரில் நின்று இப்படி அந்த நியூ ஸ்பைஸ்லேண்ட் வாசல் இப்படியெல்லாம் வந்து உண்மையானா உங்களை கடவுள் நல்லா வச்சுருப்பார், உங்களை குடும்பத்தை. வேண்டா இந்த மாதிரியான ஒரு சேவை வந்து அந்த உடலை வருத்தி பிறருக்காக இன்னொரு இதய துடிப்பு நிற்கக்கூடாதுன்றதுக்காக மன்னிக்கணும். நீங்கள் எடுத்த இந்த முயற்சிக்கு நான் நன்றி, இந்த மக்களின் சார்பில் நன்றி அண்ணா. நன்றி. அடுத்த நேர் வணக்கம். 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 நான் செந்தில் ஹாக்கினேன். நான் செந்தில் குமரன் கேட்குறேன், சொல்லுங்க. செந்தில் குமரன் சந்தியா இருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல கிராமிய மனம் கமர்ந்த பாடல்களை கொண்டு வந்தீர்கள். நன்றி. கேட்டு இனிமையா சந்தோஷமா இருக்கின்றோம். அடுத்த பாடல் கீதாஞ்சலி படத்தில் சொல்லி எழுந்தது பாட்டு இருக்கலாம். பாடியாக்கத்தினால் கேட்டு மகிழ்ந்தோம். நன்றி, வணக்கம். நன்றி. ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் அடுத்த பாட்டுக்கான க்ளூ வந்து கொடுத்துருவோம். ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. கண் வந்து இது வந்து விக்ரமோட படம், நான் சொல்லக்கூடாது, விக்ரமோட படம். அடுத்த பாட்டு தானே? அடுத்த பாடல் வந்து அதுக்கும் அடுத்த பாடல் தான் நீங்க சொன்ன பாடல். அடுத்த பாடல் வந்து இது ரொம்ப அழகான பாடல். விஜயகாந்த் அவர்கள் நடிச்சு, அதுலயும் 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க, ரேவதியும் பிரமீளா நினைக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல் சாங். இது வந்து டெடிகேஷன், 2 பேருக்கான டெடிகேஷன். சொல்லணும்னு இல்லை, பட் கண்டுபிடிச்சிருவாங்க. இது வந்து மறைந்த ரொம்ப அழகான ஒரு பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடிய ஒரு பாடல். ஜெயச்சந்திரன் அவர்களும் ஜானகி அம்மாவோட வெர்ஷன் ஒன்று இருக்கு, நாங்கள் அதை டியூட்டா பாட போறோம். பட் அது அடுத்த பாட்டோட க்ளூ. ஸோ இந்த பாட்டுக்கு முதல்ல போயிடும். ஓகே. ஜீவன் ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக வேண்டாம்,
இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீரும் விட வேண்டாம். உன்னையே எண்ணியே வாழ்கிறேன், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. முல்லை பூ போலே உள்ளம் வைத்தாய், முல்லை உள்ளே வைத்தாய். ஓ என்னை கேளாமல் கண்ணம் வைத்தாய், நெஞ்சில் கண்ணம் வைத்தாய். நீ இல்லை என்றால் என் வாழ்வில் என்றும் பகலென்று ஒன்று கிடையாது. அன்பே நம் வாழ்வில் பிரிவென்பதில்லை, ஆகாயம் என்றாய் உடையாது. இன்று காதல் பிறந்த நாள், என் வாழ்வில் சிறந்த நாள். மணமாலை சூடும் நாள் பார்க்கவே ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. என்ன பியூட்டிஃபுல் கம்போசிஷன். வாவ், இது அடிக்கடி என்னோட ஒய்ஃபுக்கு நான் பாடுவேன். ரொம்ப பாட்டு பாடுவேன். உன்னை நான் கண்ட நேரம் நெஞ்சில் மின்னல் உண்டானது. என்னை நீ கண்ட நேரம் எந்தன் நெஞ்சம் துண்டானது. காணாத அன்பை நான் இங்கு கண்டேன், காயங்கள் எல்லாம் போவாக. காமங்கள் ஒன்றே நம் காதல் அல்ல, கண்டேனே உன்னை தாயாக. மழை மேகம் பொழியுமா, நிழல் தந்து விலகுமா. இனிமேலும் என்ன சந்தேகமா? ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இனி எனக்காக அழ வேண்டாம், லலலலலலலா, இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம். லலலலலா, உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். லலலாலா, லலலாலா, லலலலா, லலலலா, லலலாலா, லலலாலா, லலலலா. பியூட்டிஃபுல் சாங். ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. பா, இந்த பாடவே இளையராஜா சாரோட பாடலாம் பாட்ட அப்படியே அந்த வேற உலகத்துக்கு போயிடுவோம். ரைட். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் நம்ம கொடுத்த அந்த க்ளூவான கூடிய பாடல் போயிடுவோம். Okay. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன டெடிகேஷன் இருக்குது. இன்றைக்கி நம்ம எப்படி மறைந்த ஜெயச்சந்திரன் அவரோட நினைவுபடுத்துகிற மாதிரி ஒரு பாடலோ, இன்றைக்கி மறைந்த ரொம்ப அழகான பாடகி, ஷீஸ் அ வெர்ஸ்டைல் சிங்கர், ஸ்வர்ணலதா அவர்களுடைய பிறந்த நாள். நம்ம இந்த லிஸ்ட்டுக்குள்ளே போடணும்னு நினச்சோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை ஃபிட்டின் பண்ண முடியல. ஸோ ஒரு இரு வரிகள் அவங்களுக்காக ஒரு சின்ன டெடிகேஷன். போவோமா, ஒரு 2 லைன் பாடுமா? போவோமா ஊர்கோலம், பூலோகம் எங்கெங்கும் ஓடும் பொன்னியாரும் பாடும் கானம் நூறும், காலம் யாவும் பேரின்பம் காணும் நேரம் ஆனந்தம். போவோமா ஊர்கோலம். பியூட்டிஃபுல். 2 சாங் ரெக்வெஸ்ட்டும் இருந்து ஒரு 2 வரிகள். இளமை இதோ இதோ டக்கு. இளமை இதோ இதோ
இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள் இளமை இதோ இதோ. இன்னொரு பாடல் ரெக்வஸ்ட் வந்தது. வழி நெடுக சூப்பர் பாடல். காட்டு மல்லி கண் பார்த்தோம் கவனமில்ல எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள. பியூட்டிஃபுல் சாங். ஓகே, ஸோ குயிக்கா நம்ம அந்த பாட்டுக்கு போயிடலாம். பண்ணிடலாமா? ஆமாம், இது ஆமாம். ஓகே. காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது. ஜெயச்சந்திரன் அவர்களுக்காகவும் விஜயகாந்துக்காகவும் ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொம்மானே ஒன்ன தேடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீதானம்மா. கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீதானம்மா. தத்தித் தவழும் தங்கச்சிமிழே பொங்கிப் பெருகும் சங்கத்தமிழே முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம். யாரோடு இங்கு எனக்கென்ன பேச்சு நீதான்
பாடல்கள் எல்லாமே. இந்த பாடல்களை வழங்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த டிவிஐ சிஎம்ஆர் நிறுவனத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வாழ்த்தின எல்லாருக்கும் நன்றி. இந்த நேரத்தில் நான் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியோட முடிச்சுக்கொள்கிறேன். உங்களுக்கு கன பேருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இலங்கைக்கு நான் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 35 நாட்கள் நின்றுட்டு 35 சர்ஜரிஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு வந்தது. நாங்கள் 150வது சர்ஜரியை முடித்து கனடா ஹை கமிஷனர் அதுக்கு அந்த 150வது இதுக்கு வந்திருந்தார். இங்கே இந்த பல பேரும் இதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிங்க. அகெயின் நான் கொடையாளிகளுக்கும் சிஎம்ஆர் டிவிஐ நிர்வாகம் ஏனெண்டா எத்தனையோ முறை அவங்க இந்த இந்த ஒரு 4 போயிட்ட சர்ஜரிக்கு இங்கே நேயர்கள் கொடுத்த பணத்தில் 4 பேர்ட்டு உயிர்கள் காப்பாற்றப்பட்டது முதல்ல. அப்போ எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கொண்டு இறைவனை நாங்கள் வேண்டுவோம். நாங்கள் வாழ்கிற அதே நேரத்தில் பிறரையும் நாங்கள் லிஃப்ட் பண்ணி அவங்களுக்காகவும் கொஞ்சம் எங்களோட வாழ்க்கையில் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி வாழணுன்ற என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். குட் நைட். மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள்.